எல்லாருக்கும் வணக்கம். அமீர் சாரோட நடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 1 இயர் முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுன்னு சொன்னார். அப்போயே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் விசாரிச்சிட்டேன். மெயினாக கார்த்தி, ஜெயம் ரவி எல்லோரும் வந்து ரொம்ப படம் வந்து ரொம்ப நாள் எடுக்கிறது வந்து இட்ஸ் நாட் அது ஒரு குறையாக நான் நினைக்கிறது கிடையாது. ஏன்னா சில படங்கள் வந்து அதுக்கான டைம் கொடுத்து அதுக்கான வேலை வாங்கினா தான் சில படம் நடக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 1 இயர் முன்னாடியே நான் வந்து போன ஜூனில் நான் வந்து சார்கிட்ட வந்து நம்ம படம் ஆரம்பிச்சிடலான்னு சொன்னேன். கடம்பன் படம் வந்து கிட்டத்தட்ட அது முடியறதுக்கே நவம்பர் எண்ட் ஆகிடுச்சு. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் மை ட்ரீம் டு ஒர்க் வித் அமீர் சார். எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயந்தான், நிறைய கற்றுக்கலாம். படம் வந்து யூஸ்வலாக இல்லாமல் ஒரு மெசேஜோடு இருக்கும், கமர்ஷியலாக இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி கேட்டோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருந்தேன். எஸ்பெஷலி ஏன்னா படத்தில் இந்த ஜல்லிக்கட்டு சார் சொன்ன மாதிரி இது வந்து ஜல்லிக்கட்டுக்காக இப்போ இருக்கிற ஹைப்புனால நம்ம வந்து இப்படி பண்ணல. இந்த படத்தில் வந்து ஜல்லிக்கட்டு வந்து ஒரு மேஜர் போர்ஷன். ஸோ அது வந்து அவர்கிட்ட நீங்கள் பேசினாலே வந்து 2 hours பேசுவார் ஜல்லிக்கட்டு பற்றியே. பட் சமீபத்தில் ட்விட்டரில் வந்து ஒரு ஜோக்காக அவர் சொன்ன விஷயம், வாட் இஸ் ஜல்லிக்கட்டுன்னு. அது வந்து அதுக்கு முன்னாடி சொன்னதும் அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படல. வாட் இஸ் ஜல்லிக்கட் அது மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சுது. ஸோ பட் ஓகே, அவங்களுக்கு அன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் வந்து ஒரு 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 ஆடு ஒன்று மாட்டணும் கரெக்டாக வந்து மீம்ஸ் பண்ணுறதுக்கு. பட் லெட் இட் கோ. அதுக்கப்புறம் வந்து ஜல்லிக்கட்டுலாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் பார்த்து அதெல்லாம் அந்த ட்வீட்டில் யாருக்கும் கணக்கு தெரில. பட் ஓகே, இட்ஸ் நாட் மை பர்சனல் இது கிடையாது. நம்மளுக்கு என்ன தெரியுமோ இட்ஸ் ஃபார் அஸ், இட்ஸ் நாட் டு ப்ரூவ் டு எனிபடி. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு வெரி ஸ்ட்ரென்வஸ் ஃபிலிம். டெய்லி வந்து நான் மட்டும் இல்லாமல் என் தம்பி வந்து மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சாதாரண போய் நடிக்க முடியாது, நீட் டு ஒர்க் அ லாட். ஸோ எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கோம். ஸோ ஷுர் இட்ஸ் கோயிங் டு பி எ பிக் ஜேர்னி. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு ஆடியோ ரிலீஸில் பார்க்குறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு அமீர் சாரோட சேர்ந்து அவரே ரொம்ப நாள் கழிச்சு தான் பண்ணுறோம். எனக்கு பிடிச்சது என்னென்னா, பருத்தி வீரன் அதில் வந்து அவரோட ஸ்ட்ரென்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெங்கட் பிரபு சென்னை 28 பண்ணும்போது கூட நான் சொன்னேன், இதுதான்ப்பா உன்னோட ஏரியா, இதுதான் உனக்கு ஸ்ட்ரென்த்து, உன் ஸ்கிரிப்ட் நீ படமாக பண்ணும்போது இதுதான் உன்னோட ஃபோர்ட்டு அப்படின்னு சொன்னேன். ஸோ சேம் வே அமீர் சாருக்கு வந்து நேட்டிவிட்டி அப்படின்றது வந்து அவருக்கு ரொம்ப ஈஸியாக வரும். அண்ட் இந்த படம் கதை கேட்டு இது வரைக்கும் 3 songs ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம் வரிமுத்து சாரோட வரிகளில். கதை கேட்டு திஸ் இஸ் லாட் ஆஃப் இமோஷன்ஸ். அண்ட் ஆர்யா சார் வந்து பயங்கரமாக பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஐ விஷ் த டீம் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் என்னோட இனிய காலை வணக்கம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு நான் அமீர் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய லைஃப்லேயே வந்து இது ஒரு பெஸ்ட் மொமெண்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நான் இது வரைக்கும் உட்காந்ததில்லை. ஸோ இந்த படத்துக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபோர்ட் கொடுப்பேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு சத்யா சார் கூடயும் ஆர்யா சார் கூடயும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் என் லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நான் மேடையில் பேசி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் என்னோட காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தன தேவன் இந்த படம், அமீர் சுல்தான் இயக்குனர் இயக்கும் இந்த படத்தில் நான் ஒளிப்பதிவு செய்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் நன்றாக வரும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. ஆர்யாக்கும் திரு சத்யா அவர்களுக்கும் இந்த படத்தின் சேர்ந்து பணி செய்ய போகும் அனைவருக்கும், பத்திரிகையாளருக்கும்
என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வரலாற்று ஆசிரியரைப் போலவும் ஒரு தமிழ் ஆசிரியரைப் போலவும் ஒரு ஆசானைப் போலவும் எங்களுக்கெல்லாம் தகப்பனைப் போலவும் மொத்தத்தில் ஒரு தமிழனாய் பேசி அமர்ந்திருக்கிற வைரமுத்து ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஐயா வைரமுத்து ஐயா உடைய பக்குவத்தின் அடிப்படையில் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. உச்ச நீதிமன்றத்தை நான் பணிவோடு கேட்கிறேன், உங்களுடைய அனுபவத்திற்கும் பக்குவத்திற்கும் நீங்கள் நிச்சயமாக பணிவோடு கேட்க வேண்டும். ஆனால் நாங்கள் இனிமேல் பணிவோடு யார்ட்டையும் கேட்குறதா இல்லை, அடித்து தான் கேட்போம். அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இனிமேல். அவர் சொன்னார் மேடையில் ஒலிபெருக்கின் முன்னால் பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த முடிவு எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் இந்த வாழ்க்கை என்பது இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உண்மையாக வாழணும்னு முடிவு எடுத்துருக்கோம். அதை போராடித்தான் பெறணும்னு சொன்னால் போராடியும் பெறுவோம். ஏன் நான் உச்சநீதிமன்ற நீதிபதிகிட்ட பணிவோடு கேட்கலன்னா, அவர் எங்ககிட்ட கனிவோடு நடந்துக்கிறல. அதனால் நான் அவர்கிட்ட பணிவோடு கேட்க முடியாது. ரொம்ப ஏளனமாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நீங்கள் மாடு பிடிக்கிறீங்களே, வேணால் சிங்கத்தோட விளையாடி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கேலிக்கு சொல்லியிருக்கலாம். நாங்கள் உனக்கு வரலாற்றை சொல்ல ஆசைப்படுகிறேன் அந்த நீதிபதி அவர்களுக்கு. நாங்கள் புலிக்கொடி கட்டி வாழ்ந்தவர்கள் இந்த தமிழர்கள். தன்னுடைய சொந்த மடியில் உயிரோடு உள்ள ஒரு புலியை தடவி கொடுத்து வாழ்ந்தவன் என்னுடைய ஈழத்தலைவர் பிரபாகரன் அவர்கள். அதனால் புலி சிங்கம் அப்படின்லாம் எங்களுக்கு எல்லாமே நீங்கள் மட்டும் அனுமதி கொடு, காட்டுக்குள்ளே போகிறோம், பிடிக்கிறோம், எடுத்துகிட்டு வர்றோம், ஒரு வருஷம் கழித்து பாரு, நாங்கள் நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே காரில் ஏற்றிட்டு வருவோம் அதை. அதனால் இந்த ஏளன பேச்சு பேசக்கூடிய அது எந்த அதிகார வர்க்கத்திடமும் இனிமேல் எங்களை பொறுத்த மட்டும் பணிவு என்பதே கிடையாது. தமிழன் இனிமேல் துணிவை மட்டுமே துணையாக கொண்டு தன்னுடைய வாழ்நாள் நடைபெற வேண்டும் என்று ஐயா சொன்னாங்க. இந்த விழாவில் நான் எனக்கு பல நேரங்களில் நான் ஐயான்ற வார்த்தையை யாருக்கும் உபயோகப்படுத்துறதில்ல. சார்னு தான் கூப்பிடுவேன். அவரே ஃபோனில் சார்னு தான் பேசுவேன். ஆனாலும் கூச்சமாக இருக்குது அப்புறம் சார்னு சொல்லும்போது. ஏன்னா தமிழோடு பேசும் பொழுது எப்படி சார்னு அழைக்க முடியும் அப்படின்னு. இந்த மேடையில் நீங்கள் பேசணுன்றதுக்கு தான் இப்படி ஒரு விழாவே. என்னோடய பிஆர்ஓ சொன்னார், இல்லை சார் நம்ம ப்ரெஸ் மீட்டு இப்போ இருக்கிற சூழலில் சரியாக வருமானு தெரில, பார்த்துங்க நம்ம வேணால் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிடலான்னு. நீங்கள் வரணும், நீங்கள் பேசணும், இந்த விழா இப்படித்தான் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது அப்படித்தான் நடந்திருக்கு. ஒரு படத்தோட ஆரம்ப விழாவில் இயக்குனரை பற்றி புகழ்வதோ அல்லது அதனுடைய கதாநாயகனை பற்றி புகழ்வதோ அது மரபாக இருந்தது. இங்கே தமிழ் புகழப்பட்டிருக்கிறது. இதுதான் நான் எதிர்பார்த்தது. இப்படித்தான் ஒரு விழா நான் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இனிதே நடந்தேறி இருக்கிறது. வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.